தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். லூக்கா எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் 21 இறை வசனங்கள் 1 முதல் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதைக் கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதைக் கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்குச் சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 34ஆம் வாரம் நவம்பர் 24ஆம் தேதி 2025ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? காணிக்கை போடுவதை பற்றி சொல்றாரு. ஓகேங்களா? ஒரு கோவிலில் வந்து காணிக்கை போடுறாங்க. அதில் பணக்காரங்களுக்கு காணிக்கை போடுறாங்க, ஒரு ஏழை கைம்பெண்ணுக்கு காணிக்கை போடுறாங்க. ஆனால் எப்பயுமே யார் அதிகமாக போடுவா? பணக்காரங்க நிறைய காசு வச்சுருப்பாங்க, ஸோ அவங்க நிறையா போடுவாங்க. பட் ஏழைங்க கொஞ்சமாக தான் காசு வச்சுருப்பாங்க, ஸோ கொஞ்சமாக தான் போட முடியும். ஆனால் இயேசுப்பா என்ன சொல்கிறாரு? அந்த ஏழை கைம்பெண் தான் அதிகமாக போட்டா அப்படின்றாரு. அப்போ எல்லாரும் ஷாக்கிங், எப்படி அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு? ஏன்னா எல்லாரும் அவங்ககிட்ட இருக்கிறதுலேருந்து கொஞ்சமாக போட்டாங்க. ஆனால் இந்த கைம்பெண் தன்னிடமிருந்த அனைத்தையுமே போட்டுட்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதே தான் நம்மளும் என்ன பண்ணணும்? உலக அறிவு, உலக ஞானம் எனக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம்னா, நம்ம கடவுள் மேல கொஞ்சம் தான் பக்தி வச்சிருப்போம். ஆனா, நான் நான் தன்னையே நாம தாழ்த்தி கொண்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? நம்ம முழுமையாகவே கடவுள்ட்ட ஒப்பு கொடுத்துருவோம். கடவுளே! என்னால முடியலப்பா. நீங்க தான் பார்க்கணும். எனக்கு எல்லா வகையிலும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். நம்ம என்ன பண்ணிருவோம்? முழுமையா ஒப்படைச்சிருவோம். ஆனா, நம்முடைய உலக அறிவு, உலக மூளை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அட கொஞ்சமா குடுக்கலான்ட்டு இருந்தோம். ஆனா, கடவுள் என்ன நினைப்பாரு? யார நோக்குனாரு? யாரை பாராட்டுனாரு? அந்த ஏழை கைம்பெண். அதே மாதிரி தான். நம்மையே முழுமையா தாழ்த்தி கொண்டு, நம்மையே முழுமையா கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா, கடவுள் என்ன பண்ணுவாரு? அவரு பார்த்துக்குவாரு. ஏன்னா நம்மள மேன்மேலும் உயர்த்துவாரு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு நம்மைய நாம தாழ்த்திக் கொள்வோம். கடவுள் முன்னாடி தாழ்த்திக் கொள்வோம். ஓகேங்களா? யாரும் இப்ப ஏன்னா நெறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க? எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். கடவுள பத்தி தெரியும், ஏசப்பாவ பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். கிடையாது. முதல்ல நாம என்ன பண்ணணும்? நம்மையே தாழ்த்திக் கொண்டு கடவுளுக்கு ஒப்பு கொடுப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவின் நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.